இன்றைக்கி பிரண்டை துவையல் தாங்க அரைக்க போகிறேன். அதுக்கு இதேமாரி நல்லா பிரண்டையை நல்லா நாரெல்லாம் எடுத்துகிட்டு இதேமாரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதேமாரி குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 7-8 வத்தல் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த பிரண்டையும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த கருவேப்பிலையும் பிரண்டையும் வதங்கினதும் இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் 2 பல் பூண்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு, வெல்லம் சேர்த்து இதை நல்லா அரைச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், பிஞ்சு பிரண்டைங்கிறதுனால நார் இல்லாமல் வந்திருக்கு. இதை இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா இதேமாரி தாளித்து விட்ருங்க. மிக்ஸி ஜார் மட்டும் கழுவின தண்ணியை ஊற்றி இதேமாரி நல்லா வற்றி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா இதேமாரி பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது எலும்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. எலும்பு சின்ன கிராக்கு எல்லாமே நல்லா டக்குன்னு சரியாயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.